எங்களுக்கு நிறைய சாதகமானதை இன்றைக்கி அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு. கரும்புக்கு என்ன, கடலைக்கு என்ன, நெல்லுக்கு என்ன எல்லாம் பண்ணுறாரு. ஆனால் அதெல்லாத்தோடு எங்களுக்கு மெயினானது இது கடன் தள்ளுபடி தான். கலைஞர் பண்ணதை இவர் செய்யலை, ஜெயலலிதா அம்மா செஞ்சதை இவர் செய்யலை. இது செய்யணுன்னு தான் எங்களுடைய கோரிக்கை. அவர் சொன்னதை தான் செய்ய சொல்கிறோம். இது செய்யலைன்னா நாங்கள்லாம் விவசாயம்லாம் மெட்ராஸில் போய் அங்கேயே போராட்டம் எடுத்துகிட்டு வழியில். வேளாண் துறைக்கு என்று தனி நிதிநிலை அறிக்கை கடந்த ஆட்சி காலத்தில் கொண்டு வந்த அந்த திட்டத்தை மறுபடியும் இவங்க கொண்டு வந்திருக்கிறத நாங்கள் வரவேற்றோம். பரவாயில்ல, அதே வேளாண் துறை தனி நிதிநிலை அறிக்கை அறிவிக்கிறாங்க. நமக்கு புதிய அரசா இருக்கு, நிறைய திட்டங்களை செய்வாங்க, நமக்கு நிதி ஒதுக்கீடு பண்ணுவாங்கன்னு நினைச்சோம். ஆனால் அவங்க நீங்கள் புதுசாக ஒன்று எங்களுக்கு அறிவிக்கணும். தேர்தல் வாக்குறுதிப்படி நீங்கள் சொன்னதை செஞ்சு கொடுத்தீங்கன்னா போதும். கடன் தள்ளுபடி அறவே இல்லாமல் போச்சு. எங்களுக்கு அந்த 75,000 தள்ளுபடிங்கிறது ஏற்புடையதல்ல. நாங்கள் முழுமையாக தள்ளுபடி கேட்டோம், அதுவும் கிடையாது. அதே நெல் குவிண்டால் ஒன்றுக்கு 3,500 ரூபா, நெல் கரும்பு டன் ஒன்றுக்கு 4,500 ரூபாய் தருவோம்னு சொன்னீங்க. அந்த அறிவிப்பும் கிடையாது. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா இந்த அறிவிப்பெல்லாம் நாங்கள் செயல்படுத்த போகிறோம்னு சொல்லி திருப்பதிக்கு போய் சாமியை கும்பிட்டு வச்சு அங்கேருந்து வந்த வேளாண் துறை அமைச்சர் திருப்பதியில் பட்டை பெருசாக போடுறாங்களோ போல தமிழ்நாட்டுக்கு பட்டையை போட்டு விட்டாங்க. இப்போ விவசாயிகளோட வாழ்வாதாரம் பெரிய பட்ட நாமத்தை போட்டுவிட்டு எந்த விதமான அறிவிப்பும் இல்லாமல் கரும்புக்கு நெல்லுக்கு எதுக்குமே இல்லாமல் ஏமாற்று முகமாக இந்த பட்ஜெட் அமைந்திருக்கு. இதை வன்மையாக கண்டித்து ஒட்டுமொத்த விவசாயிகளும் நாங்கள் எங்களுடைய எதிர்ப்பை பதிவு பண்ணிக்கிறோம்னு தெரிவித்துக் கொள்கிறோம். இப்போ முதல் முறையாக இவங்க தாக்கல் பண்ணியிருக்கிற பட்ஜெட்டில் நாங்கள் முதல் முறையாக நாங்கள் கேட்ட கோரிக்கைகள் நிறைய நிறைவேற்றி கொடுத்துருக்காங்க. அதுக்கு நாங்கள் நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா உதாரணத்துக்கு காட்டுப்பன்றினால நாங்கள்லாம் பல தடவை பாதிச்சிருக்கோம். இப்போ எங்கள் திருவையாறு பகுதியில் காட்டுப்பன்றி பிரச்சனை ஏகப்பட்டது. அந்த கொள்ளிட கரையிலேருந்து நிறைய பாதிக்கும். இப்போ குறுவையில் கூட நாங்கள் நிறைய நாற்றங்கள்லாம் சேதப்படுத்தியிருக்கு. அதை தடுக்கிற விதமாக 17 கோடி ஒதுக்கியிருக்காங்க. அதே மாதிரி கொள்ளிடத்துலேருந்து கூட்டு குடிநீர் திட்டத்துக்காக நிறைய ஆழ்குழாய் கிணறுகளை போட்டு கூட்டு குடிநீர் திட்டத்தை செயல்படுத்தி எங்கள் பகுதி ஃபுல்லாகவே, அந்த பகுதி ஃபுல்லாகவே, திருவையாறு பகுதி ஃபுல்லாகவே நிலத்தடி நீர் மட்டம் குறைவாக போயிடுச்சு, கீழே போயிடுச்சு. அதை தடுக்கிற விதமாக நாங்கள் தடுப்பணை நீண்ட நாளாக கேட்டுக்கிட்டு இருந்தோம். இப்போ இந்த தடவை எங்களுக்கு செவி கொடுத்து அதை ஆய்வு பண்ணுறதுக்கு 10 கோடி ஒதுக்கியிருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மண்வளம் பாதுகாக்கிறதுக்கும் இயற்கை விவசாயிகளை ஊக்குவிக்கிறதுக்கும் அது மாதிரி இயற்கை விவசாயிகளை ஊக்குவிக்கிற திட்டங்கள் நிறைய கொண்டு வந்திருக்காங்க. அது எல்லாத்தையும் வரவேற்கிறோம். புதிய வேளாண்மை மற்றும் உழவர் நலத்துறை அமைச்சர் இன்று பட்ஜெட் தாக்கல் செய்துள்ளார். இதில் வரவேற்கக்கூடிய திட்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கூட்டுறவுத்துறை கடன் 17,000 கோடி அறிவிச்சிருக்காங்க. நாங்கள் அதை வரவேற்கிறோம். அதே போல் வேளாண் கருவிகள் வாங்குவதற்கு 227 கோடி ரூபாய் அறிவிச்சிருக்காங்க, வரவேற்கிறோம். அதே மாதிரி மகளிருக்கு பார்த்தீங்கன்னா ட்ரோன் பயிற்சி கொடுத்து அவங்களுக்கு கடன் உதவி அளிப்பதற்கான நிதி ஒதுக்கீடு செஞ்சுருக்காங்க, வரவேற்கிறோம். ஆனால் நாங்கள் எதிர்பார்த்தது நிறைவேறவில்லை. எங்களுடைய பிரதான தொழில் பார்த்தீங்கன்னா விவசாயம், நெல்லு தான். இந்த நெல்லுக்கான ஊக்கத்தொகையை நீங்கள் அதிகப்படுத்தி கொடுப்பீங்க அப்படின்னு எதிர்பார்த்தோம், அதுவும் இல்லை. ஏன்னா நீங்கள் தேர்தல் அறிவிக்கின் போது 3,500 கொடுப்பேன் என்று சொன்னீர்கள். ஆனால் ஒட்டுமொத்தமாக அந்த அறிவிப்புகளில் கரும்புக்கு 4,500 கொடுப்பேன் என்று சொன்னீர்கள், அதுவும் இல்லை. ஒட்டுமொத்தமாக இதை பொறுத்தவரை எங்களுக்கு ஏமாற்றம் அளிக்கிறது. வேளாண் பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. தமிழக முதல்வர் விஜய் அவர்கள் நான் அடுத்த பிறவியில் விவசாயியாக பிறப்பேன் என்று அறிவித்தார். இந்த பிறவியிலேயே அவர் விவசாயிகளுக்கு சிறந்த அறிவிப்புகளை கொடுப்பார் என்று நாங்கள் எதிர்பார்த்தோம். ஆனால் இந்த பட்ஜெட் முற்றிலும் விவசாயிகளை ஏமாற்றி இருக்கிறது. நெல்லுக்கு உரிய விலை அவர்கள் உறுதி செய்வார்கள் என்று நாங்கள் காத்திருந்தோம். அப்படி நெல்லுக்கும் குறைந்தபட்ச ஆதார விலையை இதில் உறுதி செய்யவில்லை. இப்படி விவசாயிகள் எதிர்பார்த்திருந்த ஒரு மிகப்பெரிய திட்டங்கள் எதுவுமே இந்த பட்ஜெட்டில் இல்லாமல் இன்னமும் தார்பாய் கொடுப்பது, சின்ன சின்ன விஷயங்களில் அவர் கவனம் செலுத்தி இந்த பட்ஜெட்டை அவர்கள் கொடுத்திருக்கிறார்களே தவிர, ஆனால் விவசாயிகள் மிகப்பெரிய அளவில் ஏமாற்றப்பட்டிருக்கிறார்கள். இந்த பட்ஜெட் முற்றிலும் விவசாயிகளுக்கு தோல்வியை தந்திருக்கிறது. இது ஏற்புடையதல்ல. விவசாயம் குறித்து அடுத்த பிறவியில் சிந்திப்பதை விட இந்த பிறவியிலே சிந்தித்து இந்த பிறவியிலே விவசாயிகளுக்கு அவர் நல்ல திட்டங்களை கொடுக்க வேண்டும் என்று எதிர்பார்த்தோம். ஆனால் முற்றிலும் ஏமாற்றப்பட்டிருக்கிறோம், ஏமாந்திருக்கிறோம். புதிய நீர்நிலைகள் உருவாக்குற சம்பந்தமாகவும் எந்த ஒரு திட்டங்களும் பெரிய லெவலில் ஒரு விவசாயிகள் எதிர்பார்த்த ஒரு திருப்திகரமான எந்த திட்டங்களும் இல்லை. இது முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா ஏற்கனவே நடைமுறையில் இருக்கிற திட்டங்களுக்கு இவங்க அதை இன்னும் அதை வகைப்பாடை நிறைய பிரிச்சிருக்காங்க. அந்த வகைப்பாடுகளை மட்டும் பிரித்ததுனால இது பெரிய திட்டமாக தெரியுதே தவிர
அதே மாதிரி தார்பாய், ஏன்னா விதை நெல்லை வந்து இன்னமும் கொண்டு போய் நம்ம தார்பாய் போட்டு மூடக்கூடாது, அதுக்கு வந்து நிரந்தரமான ஒரு ஷெட்டு வேணும்னு சொல்லி தான் கேட்குறேன். ஏன்னா இப்போ மதுபான வகைகளில் போய் பாதுகாக்கிறதுக்கு அவ்வளோ பெரிய கோடிக்கணக்கில் குடோன் இருக்குது, ஆனால் விவசாயிகள் கஷ்டப்பட்டு விளைவிக்கிற பொருளுக்கு வந்து இன்னும் ஒரு குடோன் கூட இல்லை. அந்த நிரந்தர குடோன்கள் அமைக்கிறதுக்கு இவங்க நிதி ஒதுக்கியிருந்தாங்கன்னா கூட அது ஒரு ஏற்றுக்கொள்ளைய கூட தான் இருக்கும். ஆனால் இப்போவும் அவங்க இந்த தார்பாய் 10 கோடிக்கு வாங்கணுங்கிறாங்க. திரும்பவும் இந்த ஆட்சியிலையும் அந்த தார்பாய் போட்டு மூடுறதும் அது நெல் சேதாரமாக இந்த திருப்பி இந்த திட்டங்களை நோக்கியே இவங்க போகிறாங்களா அப்படின்ற ஒரு கேள்விக்குறி வருது. ஸோ விவசாயிகளை பொறுத்தவரையும் இந்த நிதிநிலை அறிக்கை, இந்த பட்ஜெட்டுங்கிறது திருப்திகரமானதாக இல்லை அப்படிங்கிறது தான் எங்களுடைய கருத்து. எங்கள் திருவாரூர் மாவட்டத்தில் அதிக அளவில் பருத்தி சாகுபடியாகுது. கிட்டத்தட்ட ஒரு 40, கடந்த ஆண்டு 50,000 ஏக்கருக்கு மேலே ஆச்சு. இந்த ஆண்டு வந்து கொஞ்சம் குறைஞ்சி போச்சு, 40,000 ஏக்கர் தான் ஆயிருக்கு. காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, தொடர் பூச்சி தாக்குதல், நோய் தாக்குதல் எல்லாம் சேர்ந்துக்குது. அதனால பாதிப்பு கடுமையாக வந்தோன்னா இது ஒரு பணப்பயிர் பாதிப்பு வந்துடுச்சுன்னா மிகப்பெரிய அளவில் பொருளாதார சேதம் ஏற்படுறது. எங்களுடைய வாழ்வாதாரம், விவசாயிகளோட வாழ்வாதாரம் மிகப்பெரிய அளவில் பாதிக்கப்பட்டது. அதனால அந்த பாதிப்புலேருந்து எங்களை மீட்கணும்னா வருங்காலங்களில் அந்த மாதிரி எல்லா தாக்குதலும் வர்றதுக்கு முன்னாடியே அதை ஆராய்ஞ்சு எங்களுக்கான வழிகாட்டுதல் எல்லாம் பண்ணணும். அதுக்கான தனியாக ஒரு அமைப்பை ஏற்படுத்தணும்னு கோரிக்கை வச்சுருந்தோம். அதை பரிசீலித்து நடவடிக்கை எடுக்கிறதா சொன்னாங்க. அதை இந்த பட்ஜெட்டில் அறிவிச்சிருக்காங்க. அதுக்கு 27 கோடி ரூபா ஒதுக்கி பருத்தி மறுமலர்ச்சி இயக்கம்னு தொடங்கப்படும்னு சொல்லியிருக்காங்க. அது வந்து எந்த அரசும் செய்யலை, இந்த அரசு செய்யுது. அதை நாங்கள் திருவாரூர் மாவட்ட விவசாயிகள் மிகுந்த வரவேற்போட எதிர்பார்க்குறோம். ஆர்கானிக் ப்ராடக்ட் அதை வந்து ஊக்கப்படுத்தணும்னு சொல்லி கிட்டத்தட்ட அதுக்கு ஒரு 5 கோடி ரூபாய் வந்து ஆராய்ச்சி நிலையத்திற்கு அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இது வந்து வரவேற்கக்கூடிய ஒரு விஷயம். இன்னைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா மருந்து அடிக்காமல் எந்த ஒரு விளைபொருட்களும் வர்றதில்லை. இந்த ஆர்கானிக்ன்றது வந்து இன்றைய காலகட்டத்தில் நம்மளுடைய உடல்நிலைக்கு, நம்மளுடைய உடல் ஆரோக்கியத்திற்கு மிகவும் முக்கியமான ஒரு தேவையாக இருக்கிறது. அதனால வந்து இந்த ஆர்கானிக் ஆராய்ச்சி நிலையத்தை உட்படுத்தி இந்த அறிவிப்பு வந்து வியாபாரிகளாகட்டும் விவசாயிகளாகட்டும் இதை வந்து நாங்கள் வரவேற்கிறோம். அதாவது நீலகிரி மாவட்டத்திற்கு 5 கோடி ரூபாய் வந்து ஆர்கானிக், அதாவது இயற்கை விளைச்சல் செய்வதற்காக, ஆராய்ச்சி செய்வதற்காக அறிவிக்கப்பட்டது. வரவேற்கத்தக்க விஷயமாக உள்ளது. இருந்தாலும் ஆர்கானிக் என்பது இயற்கை விவசாயம் என்பதால் அதாவது ஒரு ஏக்கர் ஒன்றுக்கு சாதாரணமாக கேரட்டே விளைச்சல் அறிவித்தால் ஒரு 100 150 மூட்டை வரை விளைவிச்சல், அதாவது ஆர்கானிக் இல்லாதது. ஆர்கானிக் என்ற முறையில் இயற்கை விவசாயம் செய்தால் 50 மூட்டை கூட விளைவது சிரமம். ஆனால் விலையும் அதிகம் கிடைப்பது சிரமம். அதனால் விவசாயிகளுக்கு இயற்கை விவசாயம் என்பது சிரமப்படக்கூடிய விஷயம். இது வந்து சாத்தியமாகுமா என்பது என்னுடைய கருத்து.